நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? குக் வித் கோமாளி ஷோல மணிமேகலை அப்புறம் பிரியங்கா இவங்களோட பிரச்சனை பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்பவே ஒரு ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிரியங்காக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியால ரொம்பவே விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. கடந்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா மணிமேகலை வந்து குக் வித் கோமாளி விட்டு வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க. அதோட அந்த வீடியோல அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்த போட்டியாளர் தொகுப்பாளராக இருந்தனாலதான் நான் விலகிட்டேன் அப்படின்னு அவங்க அந்த வீடியோல விளக்கம் கொடுத்திருப்பாங்க மணிமேகலை. அதாவது மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த ஷோல என்னைய வேலை பார்க்க விடல, அவங்கதான் பெரிய ஆளுன்னு எல்லாத்திட்டையும் காட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி மணிமேகலை அவங்க போஸ்ட் போட்டிருப்பாங்க. இத கேட்டதுமே சோசியல் மீடியால எல்லாருமே பாத்தீங்கன்னா மணிமேகலைக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு பிரியங்காவை கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே குக் வித் கோமாளி ஷோல போட்டியாளராக இல்லாம பிரியங்கா தொகுப்பாளராக இருக்கிறாங்கன்னு பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில அதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா பலரும் இதே தான் சொல்லிட்டு வந்தாங்க, பிரியங்கா எப்படி பண்றாங்க, தொகுப்பாளராக இருக்காங்க, போட்டியாளராக நிறைய பேர் சொல்லிக்கிட்டும் வந்தாங்க. ஆனா அது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தா வெடிச்சு இப்ப மணிமேகலைக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 நாட்களா அமைதியா இருந்த விஜய் டிவியோட செலிபிரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து மணிமேகலைக்கு எதிராக பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில தான் இத குறித்து தயாரிப்பாளர் ரவீந்தர் இத பத்தி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதுல அவர் சொன்னது பாத்தீங்கன்னா, மணிமேகலை ஒரு வீடியோ வெளியிட்டதுமே அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு பிரியங்காவை கிழிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மணிமேகலை பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த வீடியோவை வெளியிட்டாங்க. ஆனா மணிமேகலை அந்த வீடியோல பிரியங்கா பேரை எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணல. ஆனா உண்மையிலே பிரியங்கா தான் அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க மென்ஷன் பண்ணிருக்கலாமே, பிரியங்காவை இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி இப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காமே. அதை அவங்க மென்ஷனே பண்ணல. இவங்க பிரியங்கா தான் இப்படி பண்ணாங்க, பிரியங்கா தான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லவே கிடையாது, பொதுவா சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா பிரியங்கா ரொம்பவே கெட்டவங்க அப்படின்னு தான் குத்தி எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனா மணிமேகலை அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண கிடையாது. உண்மையான ரீசனும் மணிமேகலை சொல்ல கிடையாது. சும்மா என்ன பேச விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச முடிச்சிடறாங்க. அது போல மணிமேகலைய ஒரு மேடை பேச்சாளரா நான் பார்த்திருக்கேன். அவங்க ரொம்ப அழகா பேசுவாங்க. அதே போலதான் பிரியங்காவும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல அவங்க தொகுத்து கரெக்டா பண்ணிட்டு வந்தாங்க. மக்களை ரொம்பவே கவர்ச்சி ஆக்குறதுக்கு அவங்கள தாழ்த்திக்கிட்டு மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனா கடந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக் ஆடியோ வந்து ரொம்பவே எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். அந்த ஆடியோ மணிமேகலை பிரியங்கா சண்டை போட்டாங்க அப்படின்றதுதான் அந்த ஆடியோல இருக்கு. ஆனா உண்மையில சொல்ல போனா அந்த ஆடியோ உண்மையே கிடையாது, அந்த ஆடியோ ஃபேக். இதை பத்தி ஏன் மணிமேகலை ட்வீட் பண்ணல, கமெண்ட் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, இது அவங்க சொல்லியிருக்கும். ஏன்னா அது உண்மையான ஆடியோவே கிடையாது. பிரியங்கா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப இந்த மாதிரி ஃபேக்கான ஆடியோ சோசியல் மீடியால பரவி பிரியங்காவோட வாழ்க்கையவே காலி செஞ்சா மட்டும் சரியா சொல்லுங்க? சோசியல் மீடியால ஒரு பொண்ணுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை ரொம்பவே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் உண்மை அப்படின்னு அந்த பேட்டியில ரவீந்தர் சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஒரு ஆழமான கருத்தா சொல்லியிருக்காரு. இதுல ரவீந்தர் அவர் பேசுனது கரெக்டா, இல்லைன்னா பிரியங்கா தரப்புல எதுவும் நியாயம் இருக்கா, இல்ல நீங்க மணிமேகலைக்கு தான் ஆதரவா இருப்பீங்களா, இதையெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.